பீஸா படத்துக்கான முதல் பாராட்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்? எஸ்கேப்ல பார்த்தோம். எஸ்கேப்ல இருக்கிறதுல அவன் pretty much எல்லாருமே எங்க தெரிஞ்சவங்க தான். அதாவது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாருமே படம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அது ஆனாலும் அதில வந்து எனக்கு என்னன்னா, ஓகே எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க. டெஃபினட்டா நம்ம படம் நல்லா இல்லனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு என்கரேஜ் பண்ணுன்ற மாரி சொல்லுவாங்க. அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா, சிவி குமார் சார் அன்னைக்கு வந்து மழை வேற. பயங்கரமான மழை அன்னைக்கு. எல்லா இடத்துலயும் சென்னையில பயங்கரமான மழை ஆக்சுவலி. ஸோ மழை பெஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோனே சிவி குமார் சார் சொல்றாரு, சவுத் அந்த சைட்லலாம் வந்து மார்னிங் ஷோக்கு வந்து கூட்டமே வரல. அந்த மாரி தான் இருக்கு. பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. அவர் ஃபேஸ்ல ஒரு எனர்ஜி இல்ல. எனக்கு ஒரு மாரி பயம் வந்துருச்சு. அது என்ன ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தா சென்னையில பார்த்தா பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மாரி இருந்துட்டே இருக்கு. ஸோ, இப்போ நாங்க வந்து ஏதோ ஒரு ப்ரெஸ்ஸு ஷோ ஒண்ணு ப்ரெஸ்ஸில நல்லா பாராட்டுனாங்க. எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, ஆனாலும் மைண்ட்ல வந்து ஒரு 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 பயம் டிஸ்டர்பன்ஸ். ப்ளஸ் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு. இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்கன்ற மாரி சொல்லிட்டு, அப்புறம் நானு, விஜய் சேதுபதி, பாபி எல்லாருமே வந்து டீமா வந்து கிரீன் பார்க்ல ஒரு ஈவென்ட் இருந்துச்சு. ஈவினிங் அந்த ப்ரெஸ் மீட் முடிச்சோனே. ஏதோ கிறிஸ்மஸ் கேக் அந்த மாரி ஏதோ ஒரு ஈவென்ட். அதுக்கு வந்து பீட்ஸா டீம வர வச்சு என்னமோ பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க போய் உட்காந்துருந்தோம். நாங்க போய் உட்காந்துட்டு இருக்கும்போது நானும் விஜய் சேதுபதிலாம் பேசிட்டு இருக்கோம். என்ன என்ன படம் இப்படி சொல்றாங்க. இல்ல எங்க ஊர்ல இருந்துலாம் ஃபோன் பண்ணாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஆனா பார்ப்போம் க்ரவுட் வந்துரும். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன் ஷோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் திரும்ப ப்ரெஸ்ஸு இன்னொரு ஷோ பிரசாத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு பைக்ல வந்துட்டுருக்கோம். வந்துட்டு வரும்போது ஏவிஎம் ராஜேஸ்வரி ஏவிஎம் தியேட்டர் இருக்குல்ல. அந்த ஸோ அங்கே நாங்க கிராஸ் பண்ணும்போது பார்த்தா ஹவுஸ்ஃபுல் போர்டு இருந்துச்சு அங்க. ஆ. ஈவினிங் ஆனா மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா ஹவுஸ்ஃபுல் போர்டு இருந்துச்சு. இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அப்போ வேற ஏதோ படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த போஸ்டரும் இருந்துச்சு, பீட்சா போஸ்டரும் இருந்துச்சு. ஸோ அப்போ நானும் பாபியும் வந்துட்டு, "டேய் நம்ம படமாடா இது" அப்படின்னோன, போய் போய் கேட்போம் வாட்ச்மேன்ட்ட போய் கேட்போம்ன்னு சொல்லிட்டு அவர்ட்ட என்ன படம் ஓடுதுன்னோன, "பீட்சா தான்" அப்போ ஹவுஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பயங்கரமான சந்தோஷத்த குடுத்துச்சு. ஈவினிங் ஷோ ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நாங்க உள்ள போனோம். 3 பேரும் உள்ள போய் அந்த அ ப படத்தோட நாங்க படத்தோட டீம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறோம்னா, அவங்க உள்ள விட்டாங்க. ஸோ இப்போ தியேட்டர டோர திறந்துட்டு வெளிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் கிளைமாக்ஸ் கிட்ட வந்துருச்சு. படம் வந்து கிளைமாக்ஸுக்கு ஒரு 15, 20 மினிட்ஸ் முன்னாடி இருக்கு. பயங்கரமான கிளாப்ஸ் ஆக்சுவலி வந்து நல்ல இதெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் செம்ம அப்ளாஸ் வந்துச்சு. அந்த தியேட்டர்லேருந்து வெளியில வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வயசான ஒருத்தர் வந்துட்டு, "நீ தான் டைரக்டராப்பா? சூப்பரா பண்ணியிருக்கப்பா, சூப்பரா பண்ணியிருக்க" வாவ்! அப்படின்னாரு. அதுவும் மறக்க முடியாது. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட்டு பாராட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கரமா பாராட்டுனாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அப்போ சிவகுமார் சாருமே சொன்னாரு, "இல்ல ஆஃப்டர்நூன் ஷோக்கு மேல வந்து எல்லா வரலையும் தேர்ஸ் எ குட் பிக்கப். டாக் தட் படம் நல்லா இருக்குன்னு டெஃபினட்டா போகும்" அப்படின்னாரு. அப்புறம் செகண்ட் டேலேருந்து ஆக்சுவலி இட் வாஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.